ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். யூசுவலாகவே நாங்கள் வீக்கெண்ட் வந்து காஸ்கோ ஷாப்பிங் அவாய்ட் பண்ணிவிடுவோம். பட் இந்த மாதிரி ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்றதுக்காக சாட்டர்டே அன்னைக்கு வந்தோம். பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம், வண்டி நிறுத்தக்கூட இடம் இல்லை, பின்னாடி போய் பார்க் பண்ணிட்டு வந்தோம். லாஸ்ட்டாக போட்ட காஸ்கோ ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்வீட்னரை நான் வந்து ஹனின்னு சொல்லிவிட்டு அது ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. நிஜமாகவே எனக்கு அவங்க சொல்லிட்டு பின்னாடி தான் தெரியும். மேபி நான் எடுத்து டேஸ்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அது ஹனி கிடையாது. இந்த ஃபிஷ்ஷோட நேம் இன்னுமே நிறைய பேர் கேட்குறீங்க, நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் பேஸ்சரைஸ்ட் எக் இந்த 2 பாக்ஸ் எடுத்தால் கூட எங்களுக்கு 2 வாரத்தில் காலி ஆகிடும். இந்த மாதிரி மேங்கோ பார்த்தீங்கன்னா சாம்ஸ் கிளப்லேயும் சரி, இல்லைனா காஸ்கோலையும் சரி, கண்டிப்பாக எடுங்க. நல்லா பழுக்க வச்சு சாப்பிடுங்க, செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாங்கும்போது சாம்ஸ் கிளப்பில் கம்மியாக இருந்தது. கொஞ்சம் சின்ன சின்ன மாம்பழமாக இருந்தது, ஆனால் கிட்டத்தட்ட 20 கவுண்ட் கிட்டே இருந்தது. அப்புறம் இந்த வைன் டொமேட்டோஸ் நம்ம ஊர் நாட்டு தக்காளி மாதிரி இருக்கும். இங்கே இருக்க ஹெச்இபி ஸ்டோர் அப்படி இல்லைனா காஸ்கோவில் நான் எடுப்பேன். அப்புறம் இந்த மேங்கோ ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சுகர் தான், பட் ஸ்டில் ரித்திகாவுக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால எடுத்தேன். இந்த ரொட்டி பேக்கெட் ஒன்று எடுத்தேன். இது வந்து கோதுமை மாவில் செஞ்சதுன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் நம்ம செஞ்சு பார்த்தோன்னா ஒரு ஒயிட் கலரில் நமக்கு வந்து மைதா ஃபீல் தான் வரும். ஸோ ஐ எம் நாட் ஷுர். நான் யூஸ்வலாக அந்த ப்ரௌன் சுகர் காஸ்கோவில் ரீஸ்டாக் பண்ணிட்டாங்க. இதோட டெக்ஸ்சருக்காக தான் முக்கியமாக வாங்குவோம். ஒரு ஈரப்பதம் மாதிரி இருக்கும், அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த ப்ரௌன் சுகர் வாங்குவேன்.